7ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார். அப்போது 7ஆம் பாவகத்தை பார்க்கும் பொழுது அது களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடியது இப்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரை குறிக்கக்கூடிய அந்த பாவகம். அப்போ களத்திரம் சொல்லக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதில் சண்டை சச்சரவு அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளவு நாட்களாக ஒற்றுமையாக இருந்தாலும் கூட அடுத்த 2.5 ஆண்டு காலத்துக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வர்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இதற்கு முன்னாடியே இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டதுனால கண்டிப்பாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதே போல் 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய இது தொழிலில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது இடைஞ்சல்கள் வருதா அப்படிங்கிறது உங்களுடைய தசாபுத்தியும் இந்த 7ஆம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி பிளான் அப்படிங்கிறத நீங்கள் செய்துக்கணும். மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்க யாராவது தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சுயஜாதகத்தை ஒரு தூரம் அனலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் பாவகத்தில் சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால இந்த அமைப்புகளை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதே போல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கக்கூடிய மிதுன ராசினருக்கு கண்டிப்பாக இந்த சனியினுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும்.